பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்க? cot theta by tan 90 minus theta-வா? ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? cot theta divided by tan 90 என்னது cot தானே, ஸோ cot theta. ஓகேவா? ப்ளஸ் நெக்ஸ்ட்டு cos 90 வந்துட்டு என்னது sin theta-வா? ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க? tan theta-ன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இன்டூன்னு அர்த்தம். ஓகேவா? டாட் வச்சுக்கலாம் இங்கெல்லாம். சீக்கன் வந்துட்டு என்னவா மாறும்? கொசிக்கனா? ஸோ கொசிக்கன் theta divided by sin 90 என்னது காசா, ஸோ காஸ் தீட்டா இன்டூ காட் 90 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது என்னது tan தீட்டா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொசிக்கன் 90 என்னது சீக்கன் தீட்டா. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ காட்டுக்கு காட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ 1 ஸோ 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவா? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ டேனுக்கு டேன் டிவைடில் தானே இருக்குது, மல்டிப்ளிகேஷன் தானே, இதெல்லாம் நம்பர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? இது சும்மா நீங்கள் ஒரு அசம்ஷனுக்கு சொல்கிறேன். இது 2 இது 3 இது 4 அப்படின்னா இது 4 இதுவும் வந்துட்டு என்ன தான் இருக்கும்? இதுவும் 3னா இதுவும் 3 தான். அப்போ 3க்கு 3 கேன்சல் பண்ணிடுவோம்ல, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது கொசிக்கன் தீட்டா இன்ட்டு 1 பை சீக்கன் தீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ சைன் தீட்டா கொசிக்கன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? சாரி, இது ஃபுல்லாகவே தான், நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இன்ட்டு கொசிக்கனை வந்துட்டு 1 பை சைன் அப்படி எழுதலாமா? கொசிக்கன் வந்துட்டு எதோட ரெசிப்ரோக்கல்? சைனோட ரெசிப்ரோக்கல். அடுத்தது சீக்கன் வந்துட்டு எதோட ரெசிப்ரோக்கல்? காஸோட ரெசிப்ரோக்கல். அப்போ 1 பை காஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அப்போ 1 பை காஸ்னால் இப்போ 1 பை சீக்கன் வந்துட்டு என்னது காசு. ஓகேவா? அப்போ இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இதுக்கு இது கேன்சல் ஆகிடும், இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். அப்போ இதோட வேல்யூ என்னது 1 வருமா? ஸோ அதாவது இதுக்கு மட்டும் வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ 1 + 1 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்னது 2. புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? சும்மா தான் பிரித்து எழுதியிருக்கேன், நீங்கள் அப்படியே எழுதி கூட போடலாம். ஓகேவா? ஸோ எழுதுகிறப்ப என்னது கொசிக்கனுக்கு பதிலாக 1 பை சைன் எழுத போகிறோம், 1 பை சீக்கனுக்கு பதிலாக காசுன்னு எழுத போகிறோம். அதனால தான் நான் அப்படி பிரித்து எழுதி காமிச்சிருக்கேன். ஓகேவா? புரிஞ்சுதா இந்த சம்மெல்லாம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.